ஃப்ரெண்ட்ஸ் நீங்கள் எப்படி இருக்கீங்க? ஆலு கோபி பண்ணுறதுக்கு உருளைக்கிழங்கையும் கரெக்டாக வேக வச்சுக்கோங்க. அதாவது மசியாத மாதிரி ரொம்ப குழையாத மாதிரி வேக வச்சுக்கோங்க. இந்த மாதிரி பாத்திரத்தில் தண்ணி விட்டு உப்பு மஞ்சள் பொடி போட்டு வேக வச்சுருக்கேன். அதே மாதிரி காலிஃப்ளவரையும் வந்து இதே மாதிரி உப்பு மஞ்சள் பொடி போட்டு லைட்டாக வேக வச்சுக்கோங்க, ரொம்ப குழையாத மாதிரி. இதுக்கு வந்து உங்கள்கிட்ட இஞ்சி பூண்டு பேஸ்ட் இருந்ததுன்னா நீங்கள் இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு ஸ்ட்ரைட்டாக போடலாம். நான் வந்து வச்சு அரைக்க போகிறோங்கிறதுனால இஞ்சி தனியாக பூண்டு தனியாக கட் பண்ணியிருக்கேன். பச்சை மிளகா காரத்துக்கு ஏற்ற மாதிரி கட் பண்ணிக்கோங்க. வெங்காயம், பெரிய வெங்காயம் உங்களுக்கு எவ்வளோ தேவையோ அவ்வளோ. தக்காளி மீடியம் சைஸ் தக்காளி 2 தக்காளி கட் பண்ணி வச்சுருக்கேன். இதெல்லாம் நம்ம அரைச்சிட்டு அதுக்கப்புறமா வந்து நம்ம வதக்கிக்கணும். அதுக்காக சப்பாத்தி பிசையும் போது எப்போவுமே கொஞ்சம் பால், சுகர், தண்ணி 3 மிக்ஸ் பண்ணி பிசைஞ்சிங்கன்னா மேலே ஆயில் ஊற்றி வச்சுருக்கேன். சாஃப்டாக இருக்கும். கொஞ்ச நேரம் ஊறிச்சுன்னா நம்ம பண்ணதுக்கப்புறமா கூட சப்பாத்தி பண்ணதுக்கப்புறமா கூட ரொம்ப நேரம் சாஃப்டாக இருக்கிறதுக்காக இந்த ஒரு டிப்பு சொல்கிறேன். காய் நல்லா கழுவிடுறதுனால காய் வேக வச்ச தண்ணியை கொஞ்சம் இந்த மாதிரி கிரேவி பண்ணும்போது எடுத்து வச்சுக்கோங்க. அது வேஸ்ட்டாக வெளில போகாமல் இருக்கும். எண்ணெய் ஊற்றி ஹோல் கரம் மசாலா, இஞ்சி பூண்டு கட் பண்ணது, கொஞ்சமாக பச்சை மிளகா இன்னும் கொஞ்சம் வந்து அப்புறமா ஆட் பண்ணிட்டு வச்சுருக்கேன். அப்புறம் வந்து இஞ்சி பூண்டு, வெங்காயம், பச்சை மிளகா. வெங்காயம் போடல. இப்போ வந்து இதை சாப் பண்ணதெல்லாம் வதக்கிட்டு அதுக்கப்புறமா வெங்காயம் ஆட் பண்ணிக்கலாம். சாப் பண்ணி வச்சு வெங்காயம் போட்டாச்சு. இந்த தக்காளி வெங்காயம்லாம் போட்டு அந்த பேஸ்ட்டை வந்து இது கிரைண்ட் பண்ணி வச்சுக்கோங்க. கிரைண்ட் பண்ணி பேஸ்ட்டாக வச்சுக்கோங்க. வெய்யக்கண்ணி வச்சுருந்தோம் இல்லையா, காலிஃப்ளவர் உருளைக்கிழங்கு, அதை எடுத்து போட்டுக்கலாம். இப்போ இதில் கரம் மசாலா, கொரியாண்டர் பவுடர், அப்புறம் ஜீரகத்தூள் லாஸ்ட்டாக சேர்த்துக்கலாம். அதுக்கப்புறம் நான் என்ன போட்டிருக்கேன், சில்லி பவுடர் எல்லாத்தையும் போட்டுக்கலாம். ஏற்கனவே உப்பு இருந்ததுனால கடைசியாக சேர்த்துக்கலாம் நம்ம. இது கொஞ்சம் இதில் நல்லா கலந்து வரட்டும். காய்கறி தண்ணி வச்சுருந்தோம் இல்லையா, நம்ம எடுத்துக்கலாம். இப்போ ஆற்றி வச்சிருந்த மசாலாவோட இந்த காய்கறி தண்ணியை சேர்த்து நம்ம மிக்ஸ் பண்ணி இதில் கொட்டியாச்சு. கொத்தமல்லியை மேலே போட்டுக்கோங்க. உங்களுக்கு காரத்துக்கு ஏற்ற மாதிரி மசாலாவோ காரமோ சேர்த்துக்கோங்க. நான் மசாலா காரம் ரெண்டுமே கம்மியாக தான் சேர்த்துருக்கேன். வேணா ஆட் பண்ணிக்கலாங்கிறதுக்காக. பை ஃப்ரெண்ட்ஸ்.